The God of War. I am a devil. இன்றைய முக்கிய செய்திகள். நேற்று காஞ்சிபுரத்தில் அண்ணா பார்க் அருகில் ஒரு இளம் காதல் ஜோடி கொடூர கொலை. இந்த கொலையின் பின்னணி பற்றி நமது செய்தியாளர் திரு ரமேஷ் அவர்கள் உரையாட உள்ளார். கேக்குது ராம, எனக்கு கேக்குது நல்லாவே. இப்போ நம்ம இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கிற நம்ம போலீஸ்கிட்ட கேட்போம். சார் சொல்லுங்க சார், இந்த கேஸை பத்தி என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? தற்போது காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி ஒரு அண்ணா பார்க் அருகாமையில் இந்த மாதிரி ஒரு கோர சம்பவம் வந்து நடந்திருக்கு. இதனால அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்கள்லாம் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் குறித்து எங்கள் போலீஸ் டீம் மட்டும் விசாரிச்சுட்டு வராங்க மொத்தம். மேலும் இந்த குழுவில் முக்கியமான ஒரு ஆஃபீஸர் வரணும். அவர் வருகைக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்த பிறகு இந்த கேஸை சீக்கிரமாக ஒரு தீர்வு காணப்பட்டு உங்களோட நெக்ஸ்ட் ரிப்போர்ட் தரேன். தேங்க்யூ சார், நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப நன்றி. ராம் அவர் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கேட்டிருக்கோம். நீங்களாம் மக்கள்கிட்ட தெளிவாக சொல்லிவிடுங்க. இப்படிக்கு உங்கள் ரிப்போர்ட்டர் ரமேஷ். நன்றி ரமேஷ். இப்போ தற்போது காவல்துறை கொடுத்த விளக்கத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம். மேலும் இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் வந்து அச்சப்பட வேண்டாம் என்று காவல்துறை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் அவர்கள் குழுவில் ஒரு முக்கியமான அதிகாரி வர வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீஸ் வெகு தீவிரமாக விசாரித்து வருகின்றது. மேலும் செய்திகளை பற்றி வெகு விரைவில் காண்போம். நன்றி, வணக்கம். சாரை கண்டுபிடிச்சிட்டேன் சார். வாங்க சார், வாங்க சார். என்ன சார் உங்களை எல்லாத்துலயும் தேடி நிற்கிறேன், நீங்க இங்க உட்காந்து நிற்கிறீங்க. என்னேண்டா எல்லாத்துலையும் தேடுறா, தீவிரவாதியாடா? என்ன சார் உங்களுக்கு அதான் ஒரு கேஸே வெயிட் பண்ணி நிற்குது. நீங்க தான் அதுக்கு ஒரு இன்சார்ஜ். வாங்க சார், வாங்க. அப்படியாடா, சரி போய் கார் ரெடி பண்ணு, நான் வரேன். நான் கேஸை பற்றி தான் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? இன்ஃபர்மேஷன் அபவுட் தி கேஸ் சார். என்ன சொல்கிறீங்க? இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கலையா? சரி, நான் கண்டுபிடிக்கிறேன். சரிங்க சார், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? சரி, இப்போ நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. நீங்கள் போய் உங்கள் டீமோட க்ரைம் ஸ்பாட்டில் போய் அங்கே அந்த எவிடன்ஸ்லாம் கிடைக்குதான்னு பாருங்கள். நான் வெளியே சர்ச் பண்ணி எனக்கு எந்த எவிடன்ஸ் கிடைக்குதா நான் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன். அது வரைக்கும் அது இன்வெஸ்டிகேட் பண்ணினே இருங்க. டேய், க்ரைம் ஸ்பாட் சுற்றி ஷாப்ஸில் ஏரியாஸில் போய் விசாரிட்றேன். ஓகே சார். சார், உங்கள் ஷாப்பில் சிசிடிவி கேமராஸ் இருக்கா? வாயா வா, உனக்கு தான் எத்தனை தடவை ஃபோன் பண்ண, இப்போ தான் வருவே நீ. சரி போ, அங்கே மேலே இருக்குது பாரு, ரிப்பேர் பண்ணு போ. டேய் சோடா புட்டி, அதனால் உனக்கு கேமரா ரிப்பேர் பண்ண வந்த மாதிரியாக நான் போலீஸ் ஆஃபீஸர்ரா. சார் சாரி சார், மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் சொல்லிட்டேன் சார். ஒரு நாளாக கேமரா ரிப்பேரா, அவன் வேறு ஃபோன் பண்ண வரவே இல்லை, அதனால் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க சார். என்ன சார் வேணும் உங்களுக்கு? சரி, உங்கள் ஷாப்புக்கு எதிரில் இருக்கிற பார்க்கில் தான் நேற்று க்ரைம் நடந்துருக்கு. அந்த க்ரைமை பற்றி உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? நாங்கள் விசாரிக்கிறது வந்திருக்கோம். உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியுமா? சாரி சார், எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது. நீங்கன்னா பக்கத்தில் எங்கேயாவது விசாரிச்சு பாருங்கள் சார். டேய், நீ சூத்த மூடு. எனக்கு நீ வேலை சொல்லாதன்னா, கேள்வி தெரியுமா தெரியாதான்னா எனக்கு நீ வேலை சொல்லாத. எவ்வளோ தைரியம் தான் முன்னாடி இப்படி பேசுகிறா? கான்ஸ்டேபிள் அரெஸ்ட் பண்ணுறான் இவனை. King Kong, ain't no what to me. You a fight with me. டேய், நீ காலிலேருந்து ஃபுல்லாக நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டேன்டா. எனக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல. ஐ திங்க் இந்த அக்யூஸ்டு வந்து ரொம்ப புத்திசாலியாக தான் இந்த க்ரைம் வந்து நான் பண்ணியிருக்கான். சரி, உனக்காவது அந்த எவிடன்ஸ் கிடச்சிதா? ஆமாம் சார், இந்த ஏரியா ஃபுல்லாக நானும் விசாரித்து பார்த்தேன். எனக்கும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அடுத்தது என்ன மூவ் சார் பண்ணலாம்? டேய், உடனே நம்ம டீம் இருக்குது, சுற்றி எல்லா ஏரியாஸ்லாம் சல்லடை போட்டு சரிங்கடா மொத்தத்தையும். ஓகே சார், நம்ம டீமை தேட சொல்லிடுறேன். இன்றைய முக்கிய செய்திகள். போலீசாரிடம் பிராங்க் என்ற பெயரில் விளையாட்டு காட்டிய இளைஞர் கைது. பின்னணி குறித்து பார்க்கலாம். இரவு நேரத்தில் போலீசாரிடம் கால் செய்து
டேய் நான் தாண்டா லியோ தாஸ் என்று தரக்குறைவாக பேசிய இளைஞர் கைது. மீண்டும் செய்திகள். கேரம் போர்டு ஆடிந்த 4 இளைஞர்கள் இறுதியில் கத்தி குத்தால் சரமாரியான தாக்குதல். இறுதியில் நடந்தது என்ன? பின்னணி குறித்து பார்க்கலாம். கேரம் போர்டு விளையாடி கொண்டிருந்த 4 இளைஞர்களில் ஒருவர் பாபு. இவர் ஆட்டத்தில் ஏமாற்றியதால் எதிலிருந்த 3 நபர்கள் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக பாபுவை தாக்கினார்கள். இதில் படுகாயமடைந்த பாபு தீவிர சிகிச்சை பிரிவுக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் அந்த 3 கத்திக்குத்து கந்தன்களை தேடி வருவது காவல்துறை. செய்திகள் குறித்து விரைவில் காண்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு திகில் செய்திகள். நேற்று இரவு பைபாஸ் அருகில் ஒரு இளம் காதல் ஜோடி கொடூர கொலை. காஞ்சிபுரத்தில் என்னதான் நடக்கிறது என்று தெரியவில்லை. மீண்டும் ஒரு சம்பவம். விரைவில் தேடி வருகிறது காவல்துறை. என்னவென்று பார்ப்போம். மீண்டும் நடந்த இந்த சம்பவம் குறித்து காவல்துறையிடம் நாம் கேட்போம். ஹலோ ரமேஷ், கேக்குதா? கேட்குது ராம், எனக்கு கேட்குது. நம்ம எதிர்க்க தான் இந்த கேஸை விசாரிச்சுட்டு வர போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம் நம்ம என்னன்னு. சொல்லுங்கள் சார், இந்த கேஸை பற்றி இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? அது இல்லாமல் நேற்று நைட்டும் இதே மாதிரி ஒரு கொலை நடந்தது, அதேமாரி திருப்பி நடந்திருக்கு. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்கள் கேட்குறது வந்து எங்களுக்கு நல்லாவே புரியுது. மேபி நாங்கள் 2 நாளாக நைட் அண்ட் டே பார்க்காம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. மேபி ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி பார்த்தா நடந்திருக்க இந்த 4 கொலையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் விட்னஸாக தான் இருக்குது. அதேமாதிரி சேம் டேமேஜஸ்ஸு. செத்து போன அந்த 4 பேர் உடம்புல இருக்க ஒரே ஒரு டேமேஜு கரெக்டாக மேட்ச் ஆகுது. மேபி இந்த கில்லர் பிகம் சைக்கோவாக இருக்கலாம். இதை பற்றி நாங்கள் இன்னும் தீர இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு ரிப்போர்ட் கொடுப்போம். சீக்கிரமாக அந்த கிரிமினலை பிடிச்சி தகுந்த நடவடிக்கை நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம். நன்றி ரமேஷ், நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷனுக்கு வந்து ரொம்ப நன்றி. மீண்டும் செய்திகள். இப்போ தற்போது வந்து நடந்திருக்க அந்த கொலைகளை வந்து பார்க்கும்போது போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி பார்த்தா செத்து போனவங்க உடம்புல இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரியான டேமேஜ் தான் இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கில்லர் வந்து ஒரு சைக்கோவாக இருக்கான். அதாவது கப்பிள்ஸை மட்டுமே தேடி கொலை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு போலீஸ் தரப்பில் வந்து ஒரு கணிப்பு ஏற்பட்டிருக்கு. இது உண்மையாக பொய்யானு வந்து நம்மளுக்கு தெரியாது. மேபி எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி வந்து போலீஸ் தரப்பில் வந்து கேட்டுக்கொள்கிறாங்க. மீண்டும் செய்திகளை வந்து விரைவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இது இவ்வளோ தேடியும் நம்மளுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிக்குது. வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியலையே. பயங்கர டயர்டாகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. சூப்பா என்னடா இது? என்னப்பா இது? நம்மளை பார்த்து ஒரு பொண்ணு சிரிக்குது. ஆண்டவன் கொடுத்தா கோரையை பிச்சுட்டு கொடுப்பாதான் சொல்லுவான் போல. கடைசியில் அது அப்படியே தான் நடக்குது. ஹலோ, ஹாய்ங்க. Hello, hi. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? Yeah, sure. முக்கிய செய்திகள். காஞ்சிபுரத்தில் நடந்து வந்த தொடர் கொலைகளில் விசாரித்து வந்த அதிகாரியை மாற்றி இன்னொரு அதிகாரி உள்ளே வந்துள்ளார். என்ன நடக்கிறது என்று விரைவில் காண்போம். இந்த கேஸ் இது வரைக்கும் எனக்கு முடிந்த ஹையர் ஆஃபீஸில் வந்து இப்போ வேறு இதுக்கு மாற்றிட்டாங்க. இனிமேல் நான் வந்து இந்த கேஸுக்கு வந்து இன்சார்ஜ். என்ன புரியுதா? இப்போ நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. இப்போ அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாஸில் வந்து என்ன பண்ணுறீங்க, லாக் பண்ணுறங்க. ஒருத்தர் கூட இந்த நைட் டைமில் அன்வான்டாக வெளியே சுற்றக்கூடாது. அத்தியாவசிய பொருட்கள் மட்டும்தான் வெளியே வரணும். முக்கியமாக கப்புள்ஸ் எங்கேயும் ரோமிங்கில் ஈடுபட நம்ம வந்து அனுமதிக்கக்கூடாது. எல்லா செக் போஸ்ட்டையும் நம்ம ஆளுங்க தான் நிற்கணும். என்ன புரியுதா? சார், ஓகே சார். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எல்லா செக் போஸ்ட்டையும் நம்ம ஆளுங்களை நிறுத்தி லாக் பண்ணிடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடறேன் சார். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெளியே வந்திருக்கோம். நான் உனக்காக சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கிட்டு வரேன். நீ இங்கே உட்காந்துருண்ணா. Okay, darling. நீ இங்கே இரு, நான் சீக்கிரமாக வந்துடுறேன். நான் போகிறேன். Who are you? How are you? ஐயோ, நான் சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்குள்ளே இவன் எங்கே போனானே தெரியலையே. ஐயோ, இந்த சைக்கோ வேறு இருக்கிறான். என்ன பண்ணிட்டானோ? ஐயோ, தனியாக விட்டு போயிட்டுன்னு என்ன பண்ணணும்? உங்கள்கிட்ட நிற்கிறானே. டே, யார்ரா நீ?
இதே தான் உன் ஆளும் என்கிட்ட கேட்டா. ஓ, அப்போ தொடர்ந்து அந்த கொலையெல்லாம் போயிட்டு அந்த சைக்கோ நீதான்டா நாயே. வெறான் இப்போ வரேன். டேய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் யானை தூக்கின்னு போயிருப்பா, அத்தனை கொலை பண்ணியிருப்ப. மீண்டும் செய்திகள். காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த தொடர் கொலைகளில் குற்றவாளி யார் என்று தெரியாத நிலையில் தற்போது அந்த கேஸை விசாரித்து வந்த முதலில் இருந்த முதல் அதிகாரி நேற்று இரவு அந்த சைக்கோவை பார்க்கில் மடக்கி பிடித்து கைது செய்துள்ளார். இதனால் அவருக்கு அரசாங்கம் ப்ரமோஷன் வழங்கியுள்ளது. மேலும் அந்த சைக்கோவின் முழு கதையை பற்றி விரைவில் காண்போம். நன்றி, வணக்கம். எப்பா, இந்த கேஸ் ஒரு முடிச்சாச்சு. உன்னை எப்படியும் அங்கே வந்து காப்பாற்றிட்டலாம், எனக்கு அது போதும். I love you. டேய், யார்ரா நீ? எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ண? கண்ணா, ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? டேய், நான் உன்னை கேட்டதும் கதையை பற்றிலாம் இல்லை. உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உண்மையாக சொல்லணும்னு தெரியும். யாரா நீ? எதுக்கிட்ட அந்த கொலையெல்லாம் பண்ண? உன் பேர் என்னடா? என் பேரா தினேஷ்.